தளபதி விஜயனே கரா மன்னித்து விடுங்கள் சிஜேபி லீடர் அவர்களே, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் பவுண்டர் விஜய் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அது ஆக்சுவலா உண்மையே இல்ல. அது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தப்ப சுட்டி காட்டுறோம், 4 கேள்வியை கேட்கிறோம் அப்படின்னா நம்மளும் தப்பு பண்ணா அதை அட்ரஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கறதுல எந்த ஒரு தப்பு இல்ல. அதனால ஃபேக்ட்னு ஒன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சிஜேபி லீடர் விஜய் அவர்களை பத்தி எதுவுமே சொல்ல, மத்தபடி அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் தான் பறிக்குது அப்படின்னு சொன்னதா ஒரு நியூஸ் சேனல் அதை வெரிஃபை பண்ணிருக்காங்க. வேற யாராலும் அந்த பெண் மாஃபியா தான் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தார்ல, அதே இடத்துல விஜய் அவர்களை பத்தி பெருமையா பேசின ஒரு விஷயத்தையும் இவனுங்க கட் பண்ணி போடாம இருந்திருக்கானுங்க. அதுக்காக அவர் ஸ்டாலின் அவர்களை பெருமையா பேசினார்ல, அந்த விஷயத்தெல்லாம் நம்மளால வாபஸ் வாங்க முடியாது, அது இருந்தபடியே இருக்கிறது. ஆக்சுவலா இந்த விஷயத்தை கூட வேற எவனும் ஃபேக்ட் செக் பண்ணல. ஆனா இதுவே இந்த நாம் தமிழர் கூட்டமா இருந்தா என்ன தெரியுமா பண்ணும், இதே மாதிரி தப்பா ஏதாவது பேசிட்டா அதுக்கு ரிப்ளை எல்லாம் மன்னிப்பு கேட்டோ இல்ல தப்பா பேசிட்டோமோன்னு சொல்லி போட மாட்டானுங்க. ஆனா நாங்க அதை பண்ணுவோம் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் மக்களுக்கு தப்பான கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துற கூடாது, நாங்க முழுமையா உழைச்சிட்டு இருக்கோம்.